குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதுபோக இன்று என்டிஏவில் தாவேக்க இணையுமா என்று சில நாட்களாக அரசியலில் பேச்சுக்கள் எழுந்த நிலையில் தாவேக்க நேரடியாக முதன்முறையாக அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளது. இதன் பின்னணி என்ன? இது குறித்து நம்மிடம் உண்மை நிலையை விளக்குவதற்கு நமது ஆசிரியர் நம்மிடம் வந்துள்ளார். வணக்கம் சார். இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் நடந்திருக்கிறது. அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்துக்கள் கவனம் பெற்றுள்ளது. அதாவது உட்கட்சி பூசல் இருக்கவே கூடாது தேர்தல் முடிகிற வரைக்கும். ரெண்டாவது, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தேர்தல் வேலையில் நீங்கள் காட்டக்கூடாது. என்னுடைய காதுகளுக்கு தவறான செய்திகள் எதுவும் வந்தால் தேர்தல் காலம் என்று கூட பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாவட்ட செயலாளர். சும்மா சொல்கிறார், அப்படி செய்ய மாட்டார். உங்களுக்கு நினைவில் இருக்கும், முதலமைச்சர் இதே மாதிரி அமைச்சர் பெருமக்கள்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிச்சு பேப்பர் பார்த்தா இன்றைக்கி யார் என்ன பேசியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறி விடுவேன், சாட்டையை சுழற்றி விடலாம் சொன்னார். எதுவுமே நடக்கலைங்கிற பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமைச்சர் பெருமானார் முன்னாடி மேலேயும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிறீங்களா மாட்டிங்களான்னு கேட்ட பிறகு தான் அது பொன்முடியோ அது செந்தில் பாலாஜியோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி அப்படி போய் கேட்டு தான் நடந்திருக்குன்னு பார்த்தா அவங்க யாராவது ஆக்ஷன் எடுத்தாரா அப்படின்னு பார்க்கல. அதனால் திமுக அப்படி செய்யாது, தலைவர் நம்மளை அப்படி கைவிட மாட்டார் அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரியும். இது ஒரு எலெக்ஷன் நேரத்தில் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறது. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ரெண்டு வகை. ஒன்று ஓவராலாக அந்த பார்ட்டி மேலேயும் லீடர்ஷிப் மேலேயும் அவங்களுடைய செயல்பாடுகள் மேலேயும் இருக்கக்கூடியது. இன்னொன்று லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று உண்டு. அதான் உள்ளூரில் அவர் அட்டாசம் தாங்கலை அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக அதைத்தான் இவர் அங்கே குறிப்பிட்டிருப்பாருன்னு நான் பார்க்குறேன். நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 1-to-1 சந்திப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார் கட்சி நிர்வாகிகளோட. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி போன்ற மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தும் போது இதே போன்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு விடுத்ததாக செய்தி வெளியானது. ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம், கோயம்புத்தூர்லேருந்து, நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பல மதுரையிலேருந்து பல மாவட்டங்களில் மேயருக்கு எதிராக துணை மேயரே போரிக்கிறது, கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மேயரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு தோற்கடிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. அந்த லோக்கலில் உள்ள அதிகார போட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது, உட்கட்சி பூசல் இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா, அதாவது கீழே இருக்கிறவர்கள் நாளைக்கு நம்ம ஆட்சியில் வந்தோம்னா அவன் மந்திரி ஆயிடக்கூடாது, இவன் மந்திரி ஆயிடக்கூடாது, அதனால் அவங்கள தோக்கடிக்கணும்னு கிளம்புறாங்க. அதைத்தான் அவர் சொல்ல, அந்த உட்கட்சி பூசலுங்கிறது இவன் தோக்கடிக்கிறதுக்கு நான் இவன் ஜெயிக்கிறதுக்கு நான் வரதா அப்படின்னு. உங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முக்கியமான அமைச்சர், ஒரு பேர் சொன்னாலே உடனே தெரியக்கூடிய அமைச்சர் மாவட்டங்களை பிரிச்சுட்டு ஒரு புதிய மாவட்டம் வந்தபோது அவங்க கட்சிக்குள்ளே மாவட்டங்களை பிரிக்கிறாங்க, புதிய மாவட்டத்துக்கு அவர் செயலாளர் போகிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா நீ ஒரு மாவட்ட செயலர், நான் ஒரு மாவட்ட செயலர், நீ இல்லாமல் அப்படின்னோடனே அண்ணா என்ன இல்லைண்ணே அப்படின்னா, அந்த மாதிரி நான் யார் தெரியுமா, நான் சீனியர் தெரியுமா அப்படிங்கிற போக்கு அங்கே இருக்குது. அதனால் கட்சிக்காரங்க பெரியவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எல்லா மாவட்டங்களையும் வாரிசுகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ தலைமையில் தான் வாரிசு கொண்டு வந்தாங்க. முதல்ல கலைஞர் வந்தார், பிறகு அவர் திரு ஸ்டாலின் வர்றாரு, பிறகு உதயநிதி வருவார்ங்கிற மாதிரி அடுத்தடுத்து கொண்டு வைக்கும்போது இதை நல்லா சாக்காக பயன்படுத்தி எல்லா மாவட்டங்களும் எல்லாமே வாரிசுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது கட்சிக்காரங்களை பெருசாக ஒரு டிமாரல் பண்ணிக்குது. மூணாவதாக ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்கு முக்கியமான பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். தமிழ்நாடு முழுக்க அது கொடுக்கும். நீங்கள் மாவட்ட வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே கிட்டத்தட்ட வருவாய் மாவட்டங்கள் 38 வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 15-18 மாவட்டங்களில் முன்னாள் அதிமுகவினர் தான் இன்றைக்கி திமுகவில் கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்த திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 விஷயங்கள் திமுக தொண்டர்களை, கேடர்களை ரொம்ப கவலைக்குள்ளாக்குது. அது இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம நீ சரியாக செயல்படணும். ஆனால் அது என்ன செய்ய முடியும், அவங்க பேசிக்கலாக அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது, அவங்க செயல்பாடு அப்படி தான் இருக்குது. வாரிசை நீங்கள் வச்சுருப்பீங்க, நான் வச்சுக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிடுவாங்க, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி பண்ணுவாங்க, அப்புறம் சின்ன பையன் பெரிய பையன் வித்தியாசம் இல்லையா, இந்த மாதிரி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதுதான் தொடர்ந்து கொண்டு இருக்குது. தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். பட் ஆக்ஷனை தான் எடுப்பாரா அப்படின்னு நான் நம்பலை. சார், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்னொரு கருத்தையும் கூறியிருக்கிறார். கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க முயன்றவர்களின் சதியை முறியடித்து புதிய கட்சிகளை கூட்டணிக்குள் சேர்த்து பலமான கூட்டணியை நம்ம அமைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. நமது ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார்,
அதிக எண்ணிக்கை என்பது பலம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை கூறியிருந்தார். எண்ணிக்கை பலமா இல்லை கூட்டணியுடைய அந்த செல்வாக்கு பலமா? திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரிதான். இப்போ வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா 3 கட்சி மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாமக இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை, மற்ற கட்சியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 3 கட்சி தான் இருக்கு. பலமான கூட்டணியா இல்லையா? 3 கட்சி தானே சார். அங்கே 25 கட்சி அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வந்து ஒவ்வொரு கட்சியுடைய பலம் தான் அங்கே முக்கியமே தவிர அவங்களுடைய கட்சியோட நம்பர் இல்லை. ஆனால் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்னதில் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு சதியை மீறி அப்படின்னு சொன்னார்ல, யார் சதி பண்ணாங்கிறது தெரியணும்ல. ஒருவேளை காங்கிரஸை குறிப்பிடுகிறாரா? காங்கிரஸ் கூட வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி காங்கிரஸில் தான் இருந்துச்சு. அது ஒன்று குழப்பம். அது வந்து பிஜேபியோ ஏடிஎம்கே சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அது காங்கிரஸ் இருப்பாங்களா? பிஜேபி வந்து காங்கிரஸ் தடுக்க முடியுமா? ஏடிஎம்கே காங்கிரஸ் தடுக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. ஸோ காங்கிரஸ் வந்து தனி பெரும் இயக்கம் ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு கூட இருக்குது. அப்போ காங்கிரஸ்லாம் பலவேறு இவங்க விரும்பலை. அது எல்லாருக்கும் தெரியுமில்ல. அப்போ சதியை மீறினா உங்கள் கட்சி கூட்டணி தான் உங்கள் கட்சியை விரும்பலை. அப்போ கண்கூடா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் திரு மாணிக் தாகூர் போட்டிருக்கிறார், கர்நாடகாவில் சாத்தியமாயிடுச்சு, ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகல? உங்களுக்கு புரியுங்களா? ஆணவ படுகொலைகளுக்கான சட்டத்தை கொண்டு இங்கே ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? அப்போ வந்து இது யாருக்கான வலியுறுத்தல்? இப்போ நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்துங்கன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா யார்கிட்ட வலியுறுத்துறாரு? மாநில அரசு தானே. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராப்ளம் வச்சுட்டு யாரோ சதி செய்கிறாங்க, யார் சதி செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். 2வது கேள்வி, நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு சீட்டு எவ்வளோனே முடிவாகல. யார் பிரச்சனை பண்ணுறா? இத்தனைக்கும் தேமுதிக தவிர ஒவ்வொருத்தரோடையும் 3 முறை 4 முறை பேசியாச்சு. இவ்வளோ முறை பேசின அப்புறம் என்னாச்சு? திரு பே. சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, இப்படி எங்களுக்கு குறைவாக சீட்டு கொடுப்போம் சொல்வது நியாயம் அல்ல அப்படின்றார். மறுபரிசீலனை செய்வோம் சொல்லி. ஆமா, நீங்க சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து யார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட ஏன் போகக்கூடாதுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அப்போ யார் சதி செய்யறா? உங்களுடைய கூட்டணி, உங்க கூட இருந்தவங்க வெளியே போகலாமா, இங்கே இருக்கலாமா, கூட சீட் வாங்கிக்கலாமா, குறை சீட் வாங்கி கொடுத்தது வாங்கிட்டு பேசாமல் இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உங்களுக்குள்ள உள்ள குடும்ப பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை மாதிரியே கூட்டணி பிரச்சனை. அதில் சதி செய்யறாங்கிறப்ப யார் நிற்குது? நரேந்திர மோடி வந்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி எங்கள் டிஎம்கே கூட போயிடாதன்றாரா? அது வந்து அப்படியே வெளியில் வந்து இந்த ஊடகங்களில் பிம்பத்தை கட்டமை இருக்கா சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குது, தன்னுடைய சொந்த கூட்டணிக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குதுன்னு. இதனுடைய வெளிப்பாடில் தான் வெளியே போய் கெட்ட பேர் வருதுங்கிறது தெரியும் அவருக்கு. இருந்தாலும் அவர் வெளியே சொல்ல முடியாதுனால வழக்கமான ஒரு நெகட்டிவ்காக தமிழக முதலமைச்சரோடு சொல்கிறான்னு பார்க்கும். நாட்டை வலியுறுத்துறாரு, மாநில அரசு தானே. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராப்ளம் வச்சுட்டு யாரோ சதி செய்கிறாங்க, யார் சதி செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். 2வது கேள்வி, நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு சீட்டு எவ்வளோனே முடிவாகல. யார் பிரச்சனை பண்ணுறா? இத்தனைக்கும் தேமுதிக தவிர ஒவ்வொருத்தரோடையும் 3 முறை 4 முறை பேசியாச்சு. இவ்வளோ முறை பேசின அப்புறம் என்னாச்சு? திரு பே. சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, இப்படி எங்களுக்கு குறைவாக சீட்டு கொடுப்போம் சொல்வது நியாயம் அல்ல அப்படின்றார். மறுபரிசீலனை செய்வோம் சொல்லி. ஆமா, நீங்க சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து யார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட ஏன் போகக்கூடாதுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அப்போ யார் சதி செய்யறா? உங்களுடைய கூட்டணி, உங்க கூட இருந்தவங்க வெளியே போகலாமா, இங்கே இருக்கலாமா, கூட சீட் வாங்கிக்கலாமா, குறை சீட் வாங்கி கொடுத்தது வாங்கிட்டு பேசாமல் இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உங்களுக்குள்ள உள்ள குடும்ப பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை மாதிரியே கூட்டணி பிரச்சனை. அதில் சதி செய்யறாங்கிறப்ப யார் நிற்குது? நரேந்திர மோடி வந்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி எங்கள் டிஎம்கே கூட போயிடாதன்றாரா? அது வந்து அப்படியே வெளியில் வந்து இந்த ஊடகங்களில் பிம்பத்தை கட்டமை இருக்கா சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குது, தன்னுடைய சொந்த கூட்டணிக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குதுன்னு. இதனுடைய வெளிப்பாடில் தான் வெளியே போய் கெட்ட பேர் வருதுங்கிறது தெரியும் அவருக்கு. இருந்தாலும் அவர் வெளியே சொல்ல முடியாதுனால வழக்கமான ஒரு நெகட்டிவ்காக தமிழக முதலமைச்சரோடு சொல்கிறான்னு பார்க்கும். சார், இன்னைக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது கரூரில் ஒரு 60 இடங்களில் பட்டி போட்டு மக்களை அடைத்து வைத்துள்ளார்கள். இது குறித்து நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஸ்ரீவிஜில்ஸ் அந்த ஆப் மூலமாக புகார் கொடுத்துருக்குறோம், ஆதாரத்தோட புகார் கொடுத்துருக்குறோம். கரூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் கரூரோட எஸ்பியும் நேர்மையாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எஸ்பியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டியிருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக திமுக அரசு வந்து அங்கங்கே அவங்களுக்கு யார் யார் வேணும். ஏன்னா வந்து அது ஒரு என்ன பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது தமிழக முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்கன்னே ஒரு கிடையாது, அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. கோயம்புத்தூரா நீங்கள் வச்சுக்கோங்க, மதுரையா நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு உகந்த ஆட்களை வந்து கலெக்டராகவும் எஸ்பியாகவும் வச்சுக்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு. அது வந்து தமிழ்நாடு முழுக்க அது நடந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அவங்களுடைய விசுவாசம் வந்து தலைமைக்கெல்லாம் போக வேண்டியது, அந்த விசுவாசம் அந்த மாவட்ட லெவலே முடிஞ்சிருந்தாங்க. இவர் மாவட்ட மந்திரி ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. ஆனால் நிறைய கலெக்டர்கள், நிறைய எஸ்பிகள் வந்து இந்த மாதிரி கவனிக்க வேண்டியிருக்குன்னு பார்க்குறோம். அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை கண்காணிக்கணும்னு நினைக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னனால மாற்றப்பட்டாருன்னு நான் நினைக்கல. அது வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புகார்களாக போயிருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கான அப்சர்வேஷன்ஸ்லாம் இருக்கும். எலெக்ஷனுக்கான நடத்தை விதிமுறைகள் நேற்றுலேருந்து ஆரம்பமாயிருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய கண் வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கலாம். அப்போ யார் யாரெல்லாம் பண்ணாங்க. ஸோ நிறைய மேலிடம் வரைக்கும் நிறைய அதிகாரிகள் மாற்றப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி தான் சொல்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அது அப்ரோப்ரியேட்டாக யார் யார் வர்றா போகிறா, சரிதானா, நம்ம வந்து தப்பான தகவல் கொடுக்குறாங்களா, புகார்கள் ஒரிஜினலானதானா, புகார்கள் பொறாமையினால் வருதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து பயஸ்டாக செயல்பட முடியாது. மெதுவாக கூட செயல்படலாம், தாமதமாக செயல்பட்டாலும் பரவாயில்ல, தரமாக செயல்படுன்னு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு இருக்கு.
இந்த பட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்கிற பொறுத்த வரைக்கும் இது வந்து தனியாக ஒரு புகார் வர வேண்டியதே இல்லை. அது கண்கூடாக பார்த்தாலே தெரிய போகுது. அதுக்கு வந்து ஒரு அண்ணாமலையோ திரு விஜயபாஸ்கர் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்த்தாலே தெரியும். அப்போ தேர்தல் ஆணையம் வந்து அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து சரி பண்ண வேண்டிய, அதை தடுக்க வேண்டிய, அதற்கு காரணமாக இருந்தது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. ஈரோடு பை எலெக்ஷன்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி வந்து பயங்கர ஆச்சரியமாக அரசியல் கட்சிகளே வியந்து போகிற அளவுக்கு வந்து வழக்கமாக கூட்டத்துக்கு வர்றது தான் காசு கொடுப்பாங்க. கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிற காசுலாம் கொடுத்தாங்க. கூட்டத்துக்கு போகாமல் இங்கே உட்காந்துருங்க. யார் வந்து கொடுத்தாங்க? ஆள் பிடிக்கிற எல்லாரும் வருவாங்க. எனக்கு 50 ரூபா உங்களுக்கு கேட்பாங்களே. அப்படி எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருங்க. உங்களுக்கு வந்து 3 வேளை படம் போடுறோம், 3 சரக்கு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம் போட்டு உட்கார்ந்ததெல்லாம் ரொம்ப பார்த்தோம். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அத்தனை போய் எடுத்து காட்டி சில ஊடகங்கள்லேயே ஒரு செய்தியாக வந்து இந்த மாதிரிலாம் இங்கே 50-100 பேர் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம். இப்போ சாமியானலாம் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு என்ன இப்போ 4 முறை எதுக்கு சும்மா அப்படி தான் நாங்கள் உட்காந்துருப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் கட்டுவாங்க. ஸோ இது ஒரு புதிய ட்ரெண்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதோடைய விதை வந்து கரூர்லேருந்து கிளம்பிச்சுன்னு பார்க்குறோம். அப்போ திரு அண்ணாமலை அவருடைய புகார் உண்மையான பார்த்துட்டு கலெக்டரை மாற்றுறது, எஸ்பி மாற்றுறது இதுக்கு தேவையில்லை. அது மாற்றாது உங்களுடைய கணக்கு. அது வந்து நீங்கள் என்ன புகார் வந்துச்சுன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து அந்த இடம் நடக்கூடாமல் தடுக்கணும். அந்த விஷயம் தான் முக்கியம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கிளம்பிட்டாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்டு நேர்மையான தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அதை வந்து சரி பண்ணி அதற்கு காரணமானவர்கள் யார்? அங்கே போய் எஸ்பி என்ன செய்ய முடியும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ கலெக்டர் என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது நடக்கூடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இதற்கு காரணமானவர்களுடைய தேர்வு முறையில் சரி இருக்கா, அவர் தேர்தலில் போட்டிடலாமாங்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா தான் அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது, நம்ம ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனுக்கான முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இயங்க வேண்டியது இந்த தரப்பில் இது வேற, ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறது வேற. இந்த பக்கம் நடவடிக்கை என்பதை யார் ஒருத்தர் இலக்கிய நடத்தைக்கு நீங்கள் குறிப்பிடக்கூடிய நடத்தைக்கு மீறிய விஷயங்களை யார் செய்கிறாங்களோ, நடத்தை விதிகளுக்கு மீறிய விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அந்த பக்கம் பார்க்கணுங்கிறது தான் முக்கியம். சார், திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்த உடனே நிறைய ஆம்புலன்ஸை செந்தில் பாலாஜி அவர்கள் கூட்டிகிட்டு வந்தார். அதில் திமுக மருத்துவரணின்னு போட்டு விளம்பரம் செஞ்சார். இரவோடு இரவாக முதல்வரை அழைத்து வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு வாரமாக செந்தில் பாலாஜி இந்த சிபிஐ சம்மன் அனுப்புவதற்கப்புறம் ஏன் பதறுகிறார் என்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார். பொலிட்டிக்கலான சில விஷயங்கள் அதில் இருக்குது. அது அவங்க பார்த்துக்கிட்டோம். இதில் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, எப்படி வந்து 10-20 ஆம்புலன்ஸ் வந்து திமுக மருத்துவரணின்னு போட்டு ரெடி ஆச்சுன்னு பார்க்குறோம். நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறேன். நீங்களும் 4 இடத்துல பார்க்குறீங்க, வைக்கிறீங்க. அங்கே வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் இருக்கும், இந்து இயக்கங்கள் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் இருக்கும். எந்த வெளியிலையும் கவனம் பெறாத உள்ளூர் இயக்கங்கள் தொடர்பாக ஏதாவது என்ஜிஓ வந்து 4-5 ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்க. திமுக மருத்துவரணின்னு போட்ட ஒரு ஆம்புலன்ஸ் நான் பார்த்ததில்லை. இதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே வந்து நான் பார்த்ததில்லை. அது எப்படி வந்து அன்னைக்கு நைட் அங்கேயே வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து சம்பவம் நடந்து இவர் திருச்சி போகிறதுக்குள்ள அங்கே எப்படி வந்துச்சுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் அசம்பிள் பண்ணுறது, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், 2 ஆம்புலன்ஸ் இருக்கும். இன்னும் என்ன தாவே காலந்தே 2-3 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து முதல்லேருந்தே பார்த்தோம் நிகழ்ச்சியிலே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும். அந்த கூட்டத்தில் 2 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க தாவேக்கா கொடி போட்டே வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு 10-20 ஆம்புலன்ஸ் எப்படி ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளே அசம்பிள் ஆக முடியும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. இரவோடு இரவாக ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனடியாக கொடுக்கப்பட்டதுங்கிறது. ஏன்னா ஈரோட்டை சேர்ந்தவர், நாமக்கல் சேர்ந்தவங்களாம் இறந்துருந்தாங்க, வெறும் கரூர் சேர்ந்தவங்க. அப்போ வெளியூர்லாம் ஆள் வந்திருக்காங்க போது விடிய எல்லா ஊர்லேருந்து ஆளை கூட்டு வந்து டக்குன்னு கொடுத்து போயிட்டு அப்படி பண்ண வேண்டிய என்ன கேள்வி வந்துச்சு. அப்போ என்னால் வந்து உடனே கொடுத்தாங்க. ஈமக்கிரியைகளும் உடனே கணக்கு நடத்தப்பட்டது. அதுவுமே கூட வந்து ஒரு நாளோ 2 நாளோ நம்ம பார்த்துருப்போம். 41 வீட்லேயுமே வந்து அரை மணி நேரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. நம்ம வந்து ஈமக்கிரியல் நார்மலாக வந்து எங்கள் வெளியூர்லேருந்து வரணும், மதுரையிலேருந்து சித்தப்பா வரணும், சென்னையிலேருந்து பெரியப்பா வரணும்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் உடனே நடந்துச்சு, ஈமக்கிரியல் உடனே இருந்துச்சு. உள்ளூர் முன்னாள் அமைச்சருங்கிற முறையில் அவர் அங்கே இருந்தார். அவர் வந்து உடனடியாக அவர் வந்தாருன்னு பார்க்குறோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. முதலமைச்சர் நார்த்துறையில் இருந்தார், அதுலேயும் தப்பு கிடையாது. அதெல்லாம் போக தான் வேணும். அவர் முதலமைச்சராக இருக்க ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, தார்மீகம் போகிறோம், அதை நான் பார்க்கலாம். ஆனால் இந்த திமுக மருத்துவரணிங்கிற ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, அதுவும் 10-15 கணக்கு எப்படி வந்துச்சு, அதுவும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு, எதனால் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எதனால் உடனடியாக வந்து ஈமக்கிரிகள் நடத்தப்பட்டனங்கிறது ஒரு ஆச்சரியமாக என்னங்க ஒன்று புரியலையேங்கிற கேள்வி இருக்குது தான் செய்யுது. ஏன்னா அவர் வீட்டில் 10 நாள் கழிச்சு நடத்துவாங்க, இவர் வீட்டில் 2 நாள் கழிச்சு நடத்துவாங்க, இவர் வீட்டில் அன்னைக்கே நடத்திருப்பாங்க. எல்லார் வீட்டிலையும் எப்படி ஒரே மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்வியெல்லாம் சிபிஐடி இருக்கும். இதை தாண்டி நமக்கெல்லாம் தெரியாத பல கேள்வி சிபிஐடி இருக்கும். விசாரணை ஏதாவது உண்மை தெரியும். இன்னைக்கு வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களை குற்றவாளியாக சிபிஐ பார்க்குதான்னு எனக்கு தெரியல. அவர் அங்கே போனார், பார்த்தாரு, இருந்தாருங்கிறனால இப்போ நீங்கள் போயிருக்கலாம். இப்போ நம்ம கேட்ட கேள்வி உட்பட பல விஷயம் இருக்குன்னா, திரு விஜய்கிட்ட 3 முறை கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்று வந்து 7 மணி நேரம் அந்த விசாரணை நடந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க, நீ எத்தனை மணிக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு வரல, நீங்கள் ஏன் ட்வீட் போட்டீங்கன்னு செஞ்சாங்க எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை வெளி வந்தால் மகிழ்ச்சி தான், ஆறுதல் தான்.